ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கேளிக்கை சித்தர் அப்படின்னு சொல்றீங்க. நான் நெறைய தடவ உங்ககிட்ட கேளிக்கை சித்தர பத்தி கேட்டுருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்துலனாலும் எனக்குமே அது ஞாபகம் வரும். அந்த அந்த கடவுள வந்து நான் பார்த்தது கிடையாது. பிரேயர் பண்ணது கிடையாது. ஆனா, எதையாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பட்டாம்பூச்சியோ, ஒரு குட்டி பூச்சியோ, ஒரு குட்டி பறவையோ, ஏதோ ஒண்ணு சின்னதா பார்த்தா, என்னை அறியாமல் அந்த கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து கேளிக்கை சித்தரோட ஞாபகம் வரும். கேளிக்கை சித்தர இன்னுமே நெறைய பேர் எப்படி வணங்கணும்? அவரு எங்க இருக்காரு? அவரு யாரு? நமக்குள்ள இருக்காரா? நம்மள சுத்தி இருக்காரா? என்னங்கிறது தெரியாம இருக்காங்க. ஸோ கேளிக்கை சித்தர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. நம்ம கேளக்கியர் சித்தருக்கு கற்கோவில் கட்டிட்டு இருக்கோம். வருகிற மார்ச் மாதம் முழுவதும் 100% வேலை முடிஞ்சிரும். மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம். ஓகே. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிறலாம். இந்த நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருந்தேன். அந்த பிரச்சனையில இருந்தப்ப எந்த தெய்வங்களும் என்ன வந்து காப்பாத்தல. அப்ப நான் ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். இத்தன தெய்வம் இருக்கீங்களே, ஏன் என்னை வந்து ஒருத்தங்களுமே காப்பாத்தல? நீங்க காப்பாத்தலன்னா எனக்கு மரணிக்கிறத தவிர வேற வழி இல்ல. ஒருவேள அப்படி நான் மரணிச்சுட்டேன்னா, அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்களால முடிஞ்சா என்னைய காப்பாத்துங்க. இல்லன்னா என் சாவுக்கு நீங்களும் ஒரு காரணம். அத நான் சொல்லிட்டு தான் சாவேன் அப்டின்னீங்க. அப்ப என் நண்பர்ட்ட நான் சொல்றேன். ஒருவேள என்ன வந்து நீங்க யாராவது காப்பாத்துறீங்கன்னா, எந்த சக்தி என்ன வந்து காப்பாத்துதோ, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய கோயில் கட்டுவேன். அப்படின்னு நான் ஒரு வார்த்த சொல்றேன். அன்னைக்கு நைட் என் கனவுல வராரு. என் கனவுல வந்து ஒரு 1 மணி நேரம் பேசுறாரு. பேசிட்டு, "நீ எனக்கு இந்த மாரி கோயில் கட்டணும். இந்த கோயில் இந்த மாரி இருக்கணும்." இது எல்லாமே சொல்றாரு. இதெல்லாம் ஏன் வந்து இவரு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு? "சாமி உங்க பேர் என்ன?" அப்படின்னேன். "கேளக்கியர்." "ஓகே. என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டேன். "இன்னைக்கு காலையில உன் நண்பர்கிட்ட இந்த மாரி உன்ன யார் காப்பாத்துறாங்களோ, அவங்களுக்கு நீ பெரிய கோயில் கட்டுவேன்னு சொன்ன இல்லையா? உன் பிரச்சனையிலிருந்து உன்னைய நான் காப்பாத்திர்றேன். நீ எனக்கு கோயில கட்டு." அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு தெரியுது. ஓ! காலையில அப்ப நம்ம பேசுனத கேட்டுட்டு இவரு நைட்டு வந்து நம்மகிட்ட கனவுல பேசியிருக்கிறாரா?